ஸோ வணக்கம், நான் மணிகண்டன். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் புதுசாக ஒரு டெக்கு ரிலேட்டடாக ஒரு விஷயம் வாங்கியிருக்கேன். என்ன அப்படின்னா எல்ஜியிலேருந்து ஒரு மானிட்டர் 22 இன்ச் ஒரு மானிட்டர் வாங்கியிருந்தேன். ஸோ இது ஒரு பெரிய கதை. இது எல்லாமே ஒரு டெப்பில் தான் வாங்கியிருக்கேன், கிட்டத்தட்ட கடனில் தான் வாங்கியிருக்கேன். இது ஒரு 9000 சம்திங் வந்துருச்சு. ஸோ 8900 சம்திங் வந்துச்சு. ஸோ இது எப்படி இருக்குது, என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அன்லாக் பண்ணலாம், இல்லை அன்பாக்சிங் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோ. ஸோ எதுவாக இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் அப்படின்றதுனால இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதை பற்றின ஒரு சின்ன கதை இருக்குது, அதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் கொஞ்சம் நேரத்தில். ஸோ அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு லுக்கெலாம் பார்த்துடலாம். ஸோ வாங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஓகே ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் இந்த மானிட்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 40,000 ஒரு லேப்டாப் நான் வாங்கியிருந்தேன் காலேஜ் படிக்கும்போது. அதை நான் தூக்கிட்டு வேலைக்கும் வீட்டுக்கும் சுற்றிட்டு இருந்தனால வீக்கெண்டில் அது சம்படி சம்ஹவ் டிஸ்பிளே உடஞ்சி போச்சு. ஸோ அதை நான் ஒரு 2500 கொடுத்து டிஸ்பிளே மாற்ற ட்ரை பண்ணேன். டிஸ்பிளேக்கு போகிற ஒயர் கேபிள் மட்டுமே 2500 அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை மட்டும் பே பண்ணிட்டு நான் வந்துட்டேன். டிஸ்பிளே இது வரைக்கும் நான் மாற்றவே முடியல. ஸோ பைசா இல்லை அப்படின்ற ஒரு காரணத்துக்காக. ஸோ அதை மாற்றினாலும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 5000 வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் ஒரு மானிட்டரே வாங்கிடணும், நமக்கு பெருசாக பார்க்குறது நல்லாயிருக்கும் அப்படின்றது. ஈவன் தோ போர்ட்டபிலிட்டிக்கு லேப்டாப் டிஸ்பிளே மாற்றினா நல்லது அப்படின்னு சொன்னாலும், அந்த டிஸ்பிளே ஒர்க் பண்ணுறதை விட இந்த டிஸ்பிளேல எக்ஸ்டர்னலாக ஒரு மானிட்டர் வாங்கி ஒர்க் பண்ணுறதுல எனக்கு ஒரு சின்ன ஒரு சந்தோஷம். ஸோ அதனால் இதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கியாச்சு. ஸோ இது எங்கே வாங்கினோம் அப்படின்னா, திருவண்ணாமலையில் சப்தகிரி கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. ஸோ அங்கே தான் நாங்கள் இது வரைக்கும் ஒரு 4-5 மானிட்டர் கிட்டே எங்கள் ஆஃபீஸுக்கும் ஒரு 3-4 மானிட்டரு, ஒரு கம்ப்யூட்டரும் சரி, ஒரு சிஸ்டம் ஃபுல் சிஸ்டமும் சரி. ஸோ இதெல்லாம் நிறைய வாங்கியிருக்கேன் நான். ஸோ அதனால் அது ஒரு நம்ப தகுந்த இடம். அதனால் அங்கே போய்ட்டு நான் வாங்கிட்டு வந்துட்டேன். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 8900. இது ஓல்டு ப்ரைஸு. இப்போ நியூ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11,000 ரேஞ்சுக்கு வருது. என்ன மாடல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் இது தெரியுங்களா, எல்ஜி மானிட்டர் 22MK600 இந்த ஒரு சீரீஸ் தான் இதோடைய மாடல் நம்பரு. ஸோ இதை வாங்க அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, எனக்கு மழை வருது அப்படின்றதுனால கவர்லாம் சுற்றி கொடுத்தாங்க. ஓகே, கவர் மழையாக போட்டுக்கோங்க. ஓகே, நான் எடுத்துகிட்டு வர பாடுபட்டது எனக்கு மட்டும்தான் தெரியும், அந்த கடவுள் தான் அறிவான். ஏன்னா பைக்கில் நிறைய பேக் இருந்ததுனால எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். நல்ல வேலை இது எதுவும் ஆயிருக்காதுன்னு நம்புகிறேன். ஓகே, இதில் உள்ள எல்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி காமிச்சிடறேன் பாருங்கள். இது ஒரு பவர், அதுக்கான பவர் சப்ளை. இது ஹேண்டலுடைய மூடி. இது HDMI கேபிள். இது சிடி தான், அதாவது டிவிடி சிடி எல்லாம் ஒன்று தான். எல்ஜி அதோடைய இதுக்காக சப்போர்ட்டுக்காக. இது ஹேண்டில், அதாவது ஸ்டாண்டு. அப்புறம் இது ஆக்சுவலாக இதான் ஸ்டாண்டு. எப்படி பார்த்தீங்களா, நல்லாயிருக்கு. ஃபுல்லாக ஸ்டீலு, நல்லா ஒரு மாதிரி அன்ஃபினிஷ் பண்ண மாதிரி தான் இருக்குது, ஆனால் இருந்தாலும் நல்லா இருக்குது பார்க்க. ஸோ பாருங்கள் பின்பக்கம் ஃபுல்லாக ஸ்டீல். ஓகேவா, பக்காவாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஓகே, இது முக்கியமானது தான், போல்ட்ஸ், ஸ்க்ரூ, இதெல்லாம் ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணோம். ஓகே, அடுத்து மானிட்டர் இதோ ரெடியாகி விட்டது. வாங்க, எனக்கு குப்பரை படுத்துக்கிட்டு இருக்கு, தூக்கு செல்லா குட்டி. இனிமேல் நீ இங்கே ஒர்க் பண்ணுற நேரம் வந்துடுச்சு. இங்கே மேலே வைக்குமா, உள்ளே போ உள்ளே போ உள்ளே வா. ஓகே, பார்க்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஏய், வேறு லெவல் மாசு இல்லை, மாசாக இருக்குது. இது 22 இன்ச்சு இது மானிட்டரு. ஆனால் இந்த ஃபீல் உங்களால் உணர முடியாது. எனக்கு செம்ம ஹாப்பி. ஓகேவா, ஏன்னா இதோட நான் 18 இன்ச்சு தான் என்னுடைய இதில் ஜாபில் வச்சுருக்கேன். 18 இன்ச் அது. இது 22 இன்ச்சு. நான் 27 or 24 தான் நான் எய்ம் பண்ணது. இந்த 8900 ரூபாயை கடன் வாங்குறதுக்கே, பிச்சை எடுக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா எனக்கு இன்றைக்கி விட
என்றைக்குமே நான் வந்து ஒரு 500 ரூபாய்க்கு நான் கஷ்டப்பட்டதில்லை, 5-6 ஃபோன் கால் நான் பண்ணதில்லை. ஏன்னா என் பிரதர் வந்து அப்படி பார்த்துக்குவான். பைசா வேணும்னா எனக்கு அதாவது தேவையான அளவுக்கு அவன் போட்டு விட்ருவான். ஸோ அந்த மாதிரி அவங்ககிட்டயே இல்லாமல் அவனே ஒரு 5000 அவன் வந்து ஸ்பேர் பண்ணான் எனக்காக. அப்புறம் என்னுடைய ஃப்ரெண்டு வந்து ஃப்ரெண்டுனா என்னுடைய எலக்ட்ரிஷியன் என்னுடைய ஃப்ரெண்டு தான். அவர் வந்து ஒரு 3500 கொடுத்தாரு. பிறகு வந்து ஒரு 500 வந்து என்னுடைய ஃப்ரெண்டு அனுப்பிச்சி விட்டான். ஸோ இது எல்லாமே வந்து ஸ்பேர் தான். என்கிட்ட வந்து ஏர்னிங்ஸ்னு இப்போதைக்கு எதுவும் இல்லைன்றதுனால ஓகே, அதனால் அது எதுக்கு சொல்லிக்கிட்டு ஓகே நம்ம கவுத்து வச்சுருவோம். கவுத்து வச்சு நம்ம இதை ஃபிட் பண்ணுவோம். ஓகே, சேஃபாக வைக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு எப்படின்னா வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துக்குவோம். ஸ்க்ரூ ட்ரைவர், பஞ்சப்பிரி பங்குப்பிரின்ற மாதிரி பஞ்சுப்பிரி. ஓகே, நீங்கள் தப்பாக எதுவும் நினைக்காதீங்க. ஓகே, ஸ்க்ரூஸ் 3 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. இது எதுக்காகனா இதுதான் வந்து அதோடைய கேப்புன்னாங்க. ஓகே, அங்கே போடுற கேப்பு. இது வந்து ஹேண்டிலு. ஓகே, இதில் உட்காருமா? சூப்பர், பக்கா. எப்படின்னா இதில் உள்ளே வச்சுட்டு ஓகேவா? சரி, நான் திருப்பி காமிக்கிறேன் வாங்க. ஸோ கைஸ், இப்போது இது வந்து ஹேண்டில் பண்ணுறது வந்து இப்போ ஹேண்டில் வந்து இப்படி தான் இருக்கும். ஒரு சர்க்குலரான ஒரு ஹேண்டில் வந்து இங்கே ஏற்கனவே வந்து ஒரு சிஸ்டம் ஒன்று மாதிரி இருக்கும், ஒரு அதாவது ஸ்டீல் மாதிரி இருக்கும். அதில் அப்படியே வந்து உள்ளே கோத்துட்டு 2 நெட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு 2 போல்ட் இருக்கும். அந்த 2 போல்ட் வந்து நம்ம போட்டு அதை டைட்டாக பண்ணிடணும். ஓகே, அடுத்து வந்து இந்த கேப் வந்து நம்ம நிறுத்தியதுக்கப்புறம் போடலாம். இது வந்து ஆக்சுவலாக இப்படி பண்ணணும். இப்படி போட்டு நல்லா ப்ளக்இன் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த ஸ்க்ரூ வந்து இப்படி போட்டுருங்க. ஸோ கைஸ், இப்போ வந்து ஃபிட் பண்ணி வந்து நிப்பாட்டியாச்சு. ஸோ இப்படி தான் இருக்கும் ஃபுல்லாக. வந்து இதோடைய பெசில் வந்து எவ்வளோ பெருசு இருக்குன்றதுக்காக நான் வந்து ப்ளக்இன் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தா தெரியும், பாருங்கள், இவ்வளோ தின்னான ஒரு பெசல். கீழே மட்டும் பெசல் மேலே பெருசாக இருக்கும். இது வந்து நேம், அதாவது அதனுடைய லோகோ இருக்கிறதுக்காக. மீதி சைடு எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு பெசல் தான் இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் பார்க்கவும். ஸோ அதனால தான் வந்து இந்த மாடலை வந்து நம்ம சூஸ் பண்ணுது. அதுவும் இல்லாமல் அந்த கடையில் வந்து இந்த மாடல் ஒரே ஒரு நமக்கு யூனிட் தான் இருந்தது, அதை வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு என்ன வாய்ப்பு இருக்கோ அதுதான் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ கைஸ், இதை வந்து ஃபுல் செட்டப் பண்ணிட்டு இந்த ஒரு டேபிளில் என்னுடைய சிஸ்டமை வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு ஃபுல் செட்டப், கீபோர்டு எல்லாமே மவுஸ்லாம் போட்டு பக்காவாக காமிக்கிறேன். ஸோ கைஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செட்டப் பண்ணுறதுக்கப்புறம் காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இது வந்து ஃபுல் செட்டப் இல்லை, ஜஸ்ட் ஒரு ஒர்க்கிங் செட்டப் மட்டும் நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன். ஸோ மிட் நைட்டுன்றதுனால இப்போ வீடியோ பண்ணிகிட்டு இருக்க டைம் வந்து 1 o'clock நினைக்கிறேன். 12:40 சம்திங். ஸோ அதனால் பயபிள்ளைங்களாம் உள்ள சுற்றிட்டுருக்குங்க. ஒயர்ஸ்லாம் வந்து கீழே போட்டாச்சு. அப்புறம் வந்து என்னுடைய லேப்டாப் இது தான் HP, அண்ட் பவர் பேங்க் அண்ட் அமேசான் பேசிஸ் கீபோர்ட். இட்ஸ் a very 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 பக்கா கீபோர்ட். ஸோ இட்ஸ் around 600 rupees and Logitech mouse. This is what I bought. ஸோ பக்கா. Untapped market, then you have more ability to. It's more clarity. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்பவே பக்காவாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இதுதான் வந்து என்னுடைய டெம்பரரி செட்டப். ஏன் இவ்வளோ நேரம் ஆச்சுன்னா, நான் ஆக்சுவலாக வந்து ஒரு 7:30 or 8:30 நான் வந்து வீடியோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் இப்போது வரைக்கும் வந்து இந்த மானிட்டர் வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரியல. ஸோ பயங்கரமாக வந்து டஃப்பாக கொடுத்து ஒரு ப்ராப்ளம் பண்ணிடுச்சு. HDMI கேபிள் போட்டதுக்கப்புறமே வந்து அது வந்து ஒர்க் ஆகலை. ஸோ HDMI கேபிள் போட்டதுக்கப்புறமே வந்து ஒர்க் ஆகாமல் வந்து வெறும் டிஸ்பிளே மட்டும் காட்டுது, கர்சர் காட்டுது, ஆனால் ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. ஸோ என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் போய்ட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போய்ட்டு படுத்துட்டேன் ஒரு 12 மணிக்கா 11:30க்கெலாம். அப்புறம் ஃபோனு நம்ம கையில் தானே இருக்கலாம், அதனால் வந்து நான் சர்ச் பண்ணிகிட்டே இருந்தேன். சரி, பூட்டப் மெனு வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்த்தா F9 இருந்துச்சு. சரி, F9 வந்து பூட்டப், அதாவது ஆன் பண்ண உடனே F9 வந்து ப்ரெஸ் பண்ண உடனே
டக்குன்னு வந்து ஒரு அந்த டிஸ்பிளே வந்து லாக் ஸ்க்ரீன் வந்து இதில் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஓகே F9ல் தான் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து நான் என்ன பண்ணேன்னா உள்ளே போயிட்டு நான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். 1 hour கழிச்சு மறுபடியும் ஷட் டவுன் பண்ணிட்டு ஆன் பண்ண பார்த்தா மறுபடியும் ஆன் ஆகலை. ஸோ மறுபடியும் ஒரு ப்ராப்ளம் பண்ணிடுச்சு. சரி அதே மாதிரியே பண்ணி பார்ப்போம்னா அதே மாதிரி வரலை. மறுபடியும் வந்து நான் வந்து ஆன் பண்ணிவிட்டு F9 வந்து கிளிக் பண்ணிகிட்டே இருந்தேன், வரவே இல்லை. மறுபடியும் F4 வந்து ஒரு 2 தடவை கிளிக் பண்ணேன், மறுபடியும் ஸ்க்ரீன் வந்துருச்சு. ஸோ அதன் பிறகு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா போயிட்டு உள்ள செட்டிங்ஸில் போயிட்டு அந்த செகண்டரி டிஸ்பிளே தான் வந்து இது எந்த டிஸ்பிளேன்னு செக் பண்ணிவிட்டு அந்த டிஸ்பிளே வந்து எனக்கு பெர்மனெண்ட்டாக ஆக்கணும் அப்படின்றது ஒரு செக் மார்க் இருக்கும். அந்த செக் மார்க் போட்ட உடனே இப்போ வந்து நான் வந்து எத்தனை தடவை ஷட் டவுன் பண்ணாலும் இந்த மானிட்டர் தான் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அது வந்து நமக்கு காட்டாதுன்றதால இந்த மானிட்டர் கண்டிப்பாக ஓப்பன் ஆகிடும். ஸோ HDMI கேபிள்லாம் ப்ளக் அவுட் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்சர்ட் பண்ணிலாம் பார்த்தேன். மறுபடியுமே வந்து நம்ம ஆன் பண்ணி ஆஃப் பண்ணாலும் இந்த மானிட்டர் கரெக்டாக வந்து ஓப்பன் ஆகிடுது. பழைய நிலைமைக்கு வந்து போயிடுச்சு. ஸோ அது இப்போ தான் வந்து எனக்கு தூக்கமே வரும் இனிமேல்லாம். ஸோ ஏன்னா அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணேன் நான் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒன் திங் ஐ வாண்ட் டு டெல் யூ என்னென்னா வந்து இதுக்கு முன்னாடி நான் வந்து யூஸ் பண்ணுறது வந்து என்னுடைய ஆஃபீஸில் ஒர்க் பண்ண டெல் மானிட்டர். அது வந்து அரௌண்ட் 5000 இருந்துச்சு. இப்போ வந்து மானிட்டர் ரேட்டிங் எல்லாமே ரேட் வந்து ஏறிடுச்சு. ஸோ அதுவே வந்து இப்போ 7500 வருது. இதோடைய ஒரிஜினல் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 11000 கிட்ட வரும். ஆனால் வந்து இதோடைய பழைய ஸ்டாக் இருக்கிறதுனால அவங்க 8900க்கு நமக்கு கொடுத்தாங்க. ஸோ நான் ஒன் திங் நோட்டீஸ் பண்ணது என்னென்னா அதை நான் சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா வந்து when you go for a costly products or something which is ஒரு உங்கள் ரேஞ்சு அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த ரேஞ்சை விட ஸ்லைட்லி பிக்கராக வந்து நீங்கள் எப்போவுமே வந்து உங்களுடைய திங்ஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறது உங்களை வந்து சர்ப்ரைஸ் பண்ணும். ஸோ நான் வந்து ஒரு 8500க்கு ஒரு மானிட்டர் இருந்துச்சு. அது வேறு ஒரு கம்பெனி வியூசோனிக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதோடைய டிசைன் எதுவும் எனக்கு பிடிக்கல. ஸோ வேறு ஏதாவது இருக்கான்னு கேட்டுகிட்டே இருந்தேன். என்கிட்ட வேறு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பட் பேச்சு வார்த்தையே என்கிட்ட வந்து சொல்லிட்டாங்க. ஒரே ஒரு எல்ஜி மானிட்டர் மட்டும் இருந்துச்சு 22 இன்ச் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை கொடுங்க முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்தா அது கடைசி பீஸ் இது. ஸோ அது அவங்க வாயை திறக்கலாம் நான் வியூசோனிக் தான் வாங்கிட்டு வந்திருப்பேன். ஆனால் அது எல்ஜி வாங்கணும் அப்படின்றத என்னுடைய மெயின் எய்மே. ஆக்சுவலாக நான் 16,000 நான் வந்து பார்த்து வச்சுருந்தேன். இப்போ என்னால் வந்து இந்த 8900க்கே நான் பிச்சை எடுக்க வேண்டிய நிலைமைலாம் போயிடுச்சு. அது பெரிய கதை. ஓகே, அதனால் ஐ டோன்ட் டிசப்பாயிண்டட் வித் திஸ் மாடல் அப்படின்னு சொல்லலாம். ஐ டூ சாட்டிஸ்ஃபைட் வித் ஆல் த திங் தட் ஐ ஹாவ். ஆர் இந்த மானிட்டர் வந்து எப்படி வந்து இருக்கணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணணும். அதை விட என்னுடைய வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸை வந்து கண்டிப்பாக 95% வந்து இது வந்து மேபி பூர்த்தி பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதனால் ஐ எம் ஹாப்பி வித் தட் அண்ட் ஐ எம் கோயிங் டு ஒர்க் வித் திஸ் மானிட்டர் ஃபார் அரவுண்ட் ஐ டூ அன்அஃபிஷியலாக நான் வந்து வேறு ஒரு சிஸ்டத்துக்கு அப்கிரேட் பண்ணுற வரைக்கும் இந்த மானிட்டர் நான் ஒர்க் பண்ணிட்டுருப்பேன். ஸோ தட் கைஸ், தேங்க் யூ ஆல் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் பபாய். டேக் கேர் ஆஃப் யுவர் ஃபேமிலி அண்ட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த greatest crisis I've ever seen, the world ever seen, and thank you all. Bye. Cheers.